ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 33வது ஸ்லோகத்தில் பகவான் பல ஜென்மங்களாக நம்ம கர்மயோகத்திலேயே பழகின நமக்கு திடீர்னு ஞான யோகத்தில் குதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னார். ஆற்று வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது கரையோரமாக நின்றுட்டு அந்த ஆற்று வெள்ளத்தை தடுக்கிறது போல் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு பார்த்தா, ஏன் கர்மயோகத்து மூலமாகவே போய் நம்ம இதை சரி செய்யலாமே? இல்லையே, அப்படியும் நமக்கு இந்த வாசனைகள், இந்த இயற்கை தன்மைன்றது ஒட்டிக்கிட்டே இருக்கே, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, அதுக்கு தான் பகவான் 34வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர்னவசமாகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்திரியஸ்ய, இந்திரியங்கள், அதாவது நம்ம புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது முதலான இந்திரியங்கள். இந்திரியஸ்ய, இந்திரியஸ்ய இந்திரியஸ்ய அர்த்தே, ரெண்டு வருது இல்லையா? இந்திரியஸ்ய இந்திரியஸ்ய. இந்த இன்னொரு இந்திரியங்கள்ன்றது என்னது? கர்மேந்திரியங்கள். அதாவது இது ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு அதெல்லாம் இருக்குது, ஆனால் செயல்படுறதுக்கு நம்ம தேவை இல்லையா? பேச்சு, கை, கால், இதெல்லாம் நம்ம செயல்படுறதுக்கு தேவையான புலன்கள். அர்த்தே, அது மூலமாக நம்ம என்ன விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோமோ, இப்போது காதால் கேட்குறது, ஒலியை நம்ம அனுபவிக்கிறோம். அதே போல் ஒரு நறுமணம் இருக்குது அப்படின்னா அதை மூக்கால் அனுபவிக்கிறோம். சுவை இருக்குன்னா நாக்கால். இது போல் செயல்பாடுகள் எல்லாம். அப்போது நம்ம இந்த இந்திரியங்கள்னால எப்போ செயல்படுறோமோ அப்போ அதனால என்ன ஆகுது? ராக துவேஷோ, விருப்பு வெறுப்புகள் வருது. வியவஸ்திதோ, நிலை நிற்கும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ காதால் ஏதோ ஒரு நம்ம இசையை கேட்குறோம், அதை பிடிச்சிருக்கு, இல்லை வேறு ஏதோ நெருப்பை தொடுறோம், சுடுது, அது நமக்கு பிடிக்கல. அப்போ அதனால தான் விருப்பு வெறுப்புகள் வருது. எப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, யாரையும் ஒருத்தவங்களை பார்க்குறோம், இப்போ நமக்கே சில பேருக்கு இருக்கும் இல்லையா, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு. அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன செஞ்சிடுறோம்? அப்போ சட்டுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு சுடுவார்த்தை பேசிடுறோம், சுடுசொல் பேசிடுறோம். அப்போ அவங்களுக்கு அது புண்படுது, அப்போ அவங்க அதனால் ஹர்ட் ஆகிறாங்க. அப்போ அதனால என்ன ஆகுது? பாவம் வருது. இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அப்போ நல்ல விஷயம் கேட்குறோம், உபன்யாசத்தில் ஏதோ போகிறோம், நல்ல விஷயம் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அது கேட்டதுனால நமக்கு அது பிடிச்சிருக்கு, அப்போ அதனால் நம்ம ஒரு தான தர்மம் செய்கிறோன்னா அதனால புண்ணியம் கிடைக்குது. அப்போது எப்போ நம்ம இந்திரியங்கள் மூலமாக நம்ம விஷயங்களை கிரகிச்சு அனுபவிக்கிறோமோ அதனால நமக்கு விருப்பு வெறுப்புகள் வருது. அதனால் நம்ம செயல்பாடில் இறங்குறோம், ஈடுபடுறோம். அதனால் என்ன ஆகுது? பாவ புண்ணியங்கள் வருது. அப்போ பாவ புண்ணியங்கள் வருதுனால நிச்சயமாக மறுபிறப்பு இருக்குது. மறுபிறப்பு இருந்தாலே திரும்ப இதே வாசனை தான். ஏன்னா நம்ம இதே தானே செஞ்சுருக்கோம். அப்போ திரும்ப இது மாதிரி விஷயங்களை அனுபவித்து கேட்டு அதனால் செயல்பாட்டில் இறங்கி அதனால் பாவ புண்ணியங்கள் இது ஒரு தொடர் சுழற்சியாக போய்கிட்டே இருக்குது. தயோஹோ, விருப்பு வெறுப்பு ரெண்டும் நவசம் ஆகச்சேத், அதனோட வசத்தில் நீ மாட்டிக்காதன்னு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா தௌஹி, அந்த ரெண்டும் தான் பரிபந்தினவ், வெல்ல அறிய எதிரிகள், ஜெயிக்கவே ரொம்ப கஷ்டமான எதிரிகள்னு பகவானே சொல்கிறாரு. ஏன்னா இந்த விருப்பு வெறுப்புன்றதை வச்சு தான் நமக்கு வாழ்க்கையே ஓடுது பாருங்க. எது ஒன்றும் நமக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அதை வச்சு தான் நம்ம செயல்படுறோம். ஒன்று பிடிக்கலைன்னா அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கோம், பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை கிட்டக்கை நம்ம வச்சுக்கணும் தான் நினைக்கிறோம். இப்படி தான் நம்ம செயல்பாடு போகுது. இப்போ இதுக்கு என்ன வழி? ஏன்னா இப்போ போன இதுக்கு என்ன பார்த்தோம்? நம்ம கர்மயோகத்தில் ஈடுபடுறோன்னு. ஆனால் கர்மயோகத்தில் ஈடுபட்டால் அதில் விருப்பு வெறுப்புகள் வருதுன்னா, அப்போ பகவான் கிட்ட நம்மளோட புலன்கள்லாம் செலுத்திட்டோன்னா விருப்பு வெறுப்புகளுக்கான வாய்ப்புகளே இருக்காது. பகவான் இடத்துலையே கண்ணு பகவானையே பார்க்க போகுது, காது பகவானுடைய விஷயங்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட போகுது, கால் கோயில்களை நோக்கி போய் கைகள் பகவானுக்கு புஷ்பங்கள்லாம் எடுத்து போட போகுது. அப்போ நம்ம பேசுகிறதும் நம்மளும் நாம சங்கீர்த்தனம்ல பகவானோட திருநாமமே கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க போகுது. கோவிலுக்குள்ளே போனால் இந்த மனமான கந்தம் அதையே தான் நம்ம மூக்கும் முகர போகுது. பகவானுடைய பிரசாதத்தை தான் நம்ம நாக்கும் சுவைக்க போகுது. அப்போ நம்மளுடைய எல்லா புலன்களையும் பகவான் விஷயமாகவே ஈடுபடுத்தினோன்னா விருப்பு வெறுப்புகளுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பகவான் நம்மளை அடுத்த நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடுறது பகவானுடைய பொறுப்புன்ற மாதிரி ஆகிடும். அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறாரு. நீ மற்ற விஷயங்கள் ஈடுபட்டாதான் விருப்பு வெறுப்பு அதில் செயல்பாடில் ஈடுபடுவ, பாவ புண்ணியங்கள் வரும், தொடர் சுழற்சியாக போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதுதான் இந்த 34வது ஸ்லோகங்க. தொடர்ந்து பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா 35வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.